ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்னும் சோசியல் மீடியா வாயிலாக அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். நாம் எதிர்பார்க்காத காரியங்களை நாம் நினைக்காத நேரத்தில் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்தின் 2வது நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எல்லாரும் 2 நிமிடங்கள் எழுப்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்காரலாம், முடிஞ்சவங்க மாத்திரம் ஒரு 2 நிமிடங்கள் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், நிற்க முடியாத நிலைகள், ஹல்லேலூயா, நடக்க முடியல, ஹல்லேலூயா, கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கரடு மேடானவைகள், அவ்வளவு வேதனை, அவ்வளவு பிரச்சனை, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் அனுபவங்கள். ஆனால் கிருபையாய் கர்த்தர் இந்த நாளை காண செய்தாரே, அந்த தேவனுக்கு நாளத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனையோ பேர் இந்த ஆகஸ்ட் மாதத்தை காணாமல் இருக்கும் போது கர்த்தர் கிருபையாய் நம்மை காண வைத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த நல்ல நாளை கர்த்தர் நமக்கு தந்தாரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அந்த அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ தரம் நாங்கள் ஆண்டவரே அழுத நேரங்கள் உண்டு, புலம்பின நேரங்கள் உண்டு, கண்ணீர் வடித்த நேரங்கள் உண்டு. கடந்த 7 மாதங்கள் அப்பா எவ்வளவோ கடினமான பாதைகளை கடந்து வந்தோம் ராஜா. கிருபையா எங்களை நடத்தினாப்பா. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாக நம்மை காத்து நடத்தினாரே. அந்த தேவனை எல்லாரும் கரைகளை கட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சேர்ந்து சொல்லுவானே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Once again, hallelujah. நன்றி ராஜா. எல்லாம் சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி எல்லாம் வேற ஒன்று நம்மளால கொடுக்க முடியாது கர்த்தர். அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் கரம் பிடித்து நடத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ தருணங்கள் ஹல்லேலூயா. போதும் வாழ்க்கையே போதும். ஹல்லேலூயா. வாழ்க்கையை முடித்து போட நினைத்த அனுபவங்கள் கூட உண்டு. இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் என்று நினைத்த சகோதரி ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினார். ஹல்லேலூயா. நன்றி மாத்திரம் அவருக்கு சொல்லுவோமா? ஓ நன்றி ராஜா. ஹல்லேலூயா நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையை முடித்து போக விரும்புகிறவங்க அல்ல நம்ம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஜீவகாலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது போதும் என்று சொல்லுகிறது அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போதும் என்று சொல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் 7 மாதம் நடத்தினாருன்னா இன்னும் உங்களுடைய கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் இந்த தேவன் நடக்க வரைகளே நன்றி. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இந்த நல்ல காலை வேலைக்காக
நன்றியப்பா. இயேசுவே, எங்களை தோள் மீது சுமந்த அனுபவங்கள் உண்டப்பா. நடக்க முடியாத பாதைகளை கரம் பிடித்து நடத்தினீங்க. ஆறுதலற்ற நேரத்தில் ஒரு தாயை போல தேற்றினீங்க ராஜா. அப்பா, யாரும் எங்களை சுமக்காத நேரத்தில் ஒரு தகப்பன் போல சுமந்தீங்க ராஜா. எத்தனையோ நேரம் கண்ணீர் வடித்த நேரத்திலே கண்ணீரை தொடச்சிங்கப்பா. இயேசுவே, நாங்கள் இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே ஜீவனோட இருக்கிறோம் என்றால் நீர் மாத்திரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு இந்த நாளத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நீங்க எங்க கூட பேசுங்கப்பா. உங்க வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும் அப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு மனுஷனை அல்ல, உம்மை பார்க்கணும் அப்பா, உம்மை தரிசிக்கணும் அப்பா. ஜீவனுள்ள தேவனை காணும்படியாக கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. எல்லா இதயத்தின் பாரங்கள் நீங்குவதாக, எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, எல்லா வேதனைகள் நீங்குவதாக. இதோடு தேவ சமூகத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால இதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த 8வது மாதம் கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு அழிக்க நினைத்த எத்தனையோ தருணங்கள்ல, சத்ரு அழிக்க நினைத்த எத்தனையோ தருணங்கள்ல, சத்ரு அழிக்க நினைத்த எத்தனையோ தருணங்கள்ல இன்னும் அழியாமல் இருக்கிறீங்கன்னா அந்த ராஜா ஆதி ராஜா நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க பார்க்காத ஒருவர் உங்க கூட பயணித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை அறியாத ஒருவர். ஹல்லேலூயா. உங்க கண்ணுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாத ஒருவர் எப்போதும் 24 hours உங்க கூட இருக்கிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார். இதுவரை தாங்கின தேவன் இன்னும் தாங்குவார். 100 வயது வரைக்கும் தாங்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எல்லாம் சொல்லாமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு நல்லவர். 7 மாத காலம் இயேசு நல்லவராக இருந்தார். 8வது மாதத்திலும் இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஊழியங்களிலே பங்கெடுங்க, ஜெபிங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க. ஹல்லேலூயா. வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா. எல்லாருடைய முகங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒரு நாள் வந்தா கூட என் முகத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து காமிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே நான் மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. வேற தெரியாதவங்களுக்கு எல்லாம் அந்த முகத்தை நான் முன்ன கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஒவ்வொரு ஆராதனைகளும் இயன்றவரை பங்கு பெறுங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை பாடுகள் எதற்கு படுகிறோம்? இத்தனை ஆராதனைகள் எதற்கு? அந்த ராஜாதி ராஜா அதி சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். அதற்காக ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும். ஆமென். இப்போ இருக்கிற பிரகாரம் அல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை நாம் உருவாக்கி ஹல்லேலூயா. அந்த ராஜா என்ன விரும்புகிறாரோ, அந்த ஆத்தும மணவாளன் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நம்மளை நாம என்ன செய்யணும்? ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்ம மாத்திரமல்ல, நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட சேர்ந்த கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து. தெரிஞ்சவங்க யார் யாரை ஆயத்தப்படுத்தணும் ஆயத்தப்படுத்துங்க. காலம் சமீபமா இருக்கிறது. ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக ஒரு நாள் போய் நிற்கும் போது அவன் பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் சொன்னியான கர்த்தர் கேட்கும் போது ஐயோன்னு சொல்ல நம்ம யாரும் என்ன செய்ய கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்த இந்த நாட்கள் ஆத்மா ஆதாயம் செய்கிற நாட்களாக இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 2வது நாளிலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை என் இருதயத்திலே தந்தார். கடந்த ஒரு வார காலமாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த நாட்கள் உண்டு. அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் அதனுடைய 12, 13 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115, 12, 13 ஆகிய வசனம்.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹalleluya. எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஹalleluya. நினைத்திருக்கிறார். நினைத்தார்னு இல்ல, நினைப்பார்னு இல்ல, என்னது நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஆமென். ஒரு மனுஷன் நம்மை நினைச்சா எப்படி நினைப்பாங்க? ரொம்ப வேண்டப்பட்டவங்க நினைப்பாங்க இல்லையா? ரொம்ப பாசம் அன்புக்காக நினைப்பாங்க. இன்னொன்னு என்ன, அவங்கள நம்ம நம்புவோம் இல்ல, என்ன செய்வோம்? நல்லா நம்புவோம், 100க்கு 100 நம்புவோம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அவங்கள நம்ம நம்புவோம். அதனால என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. இனி ஒண்ணு, ஏதோ நமக்கு அவங்களுக்கு இடையில ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அதனால நம்மள என்ன செய்வாங்க? நம்புவாங்க, நினைப்பாங்க. ஆனா நம்முடைய கர்த்தருடைய நினைப்பு அன்கண்டிஷனல். ஹalleluya. நம்ம ஏதோ கொடுத்து இல்ல அவர் நம்ம நினைக்கிறது. ஹalleluya. நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாக ஏதாவது நம்ம கொடுத்தோமா? ஹalleluya. என்ன கொடுத்த அந்த அன்புக்கு ஈடாக எதை நம்ம செலுத்த முடியும்? ஒன்னும் செலுத்த முடியாது. அவருக்கு ஆராதிக்கிறது மாத்திரமே. ஹalleluya. அந்த கர்த்தர் இந்த கமனி வேளையில இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்தமாக கர்த்தர் தருகிறதான இந்த வார்த்தை, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எதுக்கு நினைச்சிருக்கிறார்? ஆசீர்வதிக்க. கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு எல்லாருக்கும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதுங்க. ஹalleluya. அவர் நினைத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதை நம்பினீங்கன்னா ஆசீர்வாதம் தான். ஹalleluya. யார் ஆசீர்வதிப்பாரா? இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அவருக்கு பெரியவங்கன்னு இல்ல, சிறியவங்கன்னு இல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. அவருக்கு வித்தியாசமே கிடையாது. பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் கிடையாது, படித்தவன் பாமரன் என்கிற வித்தியாசம் கிடையாது, அழகுள்ளவன் அழகற்றவன் என்ற வித்தியாசம் கிடையாது. ஹalleluya. என்ன ஜாதி என்ன மதம் என்கிற வித்தியாசம் கிடையாது. அவரை யார் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவர்களை என் தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya. இந்த கால வேளையில இந்த ஒரு வேர்டை நான் எடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது ஹalleluya, இங்கிலீஷ்ல மைண்ட்ஃபுல்னு சொல்லப்பட்டிருக்கு. மைண்ட்லயே வச்சிருக்கிறார். மைண்ட்ல சில விஷயங்களை நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம்ல, மனசுல. சில எதிரிகளுடைய காரியங்களை என்ன செய்வோம்? மனசுக்குள்ள இருக்க ஒரு நாள் வச்சிருக்கேன். ஹalleluya. இல்ல சந்தோஷம். ஆமென். ஹalleluya. மைண்ட்ல சில விஷயங்களை வச்சிருப்போம் இல்லையா? மறக்க முடியாத சில அனுபவங்களை மைண்ட்ல வச்சிருப்போம். அது மறக்க முடியாத சில காரியங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறக்க முடியாத காரியங்களை தான் எங்க வச்சிருப்போம்? மைண்ட்ல வச்சிருப்போம். இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்லி இருக்கு, கர்த்தர் நம்மள எங்க வச்சிருக்கார்? மைண்ட்ல வச்சிருக்காரு. ஹalleluya. மனதில் அப்படியே வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? ஏதாவது செய்யணும். ஆமென். ஹalleluya. அந்த பரம தகப்பன் ஹalleluya நம்ம நினைத்திருக்கிறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை? ஹalleluya. எது இல்லை? ஹalleluya. எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, எப்படி உங்களை நடத்தணும்? ஹalleluya. உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில அவர் எப்படி எப்படி உங்களுக்கு அனுகூலமா இருக்கணும் என்பதற்காக நினைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் ஒருபோது நம்மளை மறக்க மாட்டார். மறந்தாதானே நினைக்க, அப்படிதானே? மறந்தாதானே நினைக்கணும். ஹalleluya. ஒரு வசனத்தை வாசிங்க. ஹalleluya. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தின் 2வது பகுதி. நேராச்சு நானே வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஹalleluya. கர்த்தர் ஏன் நம்மளை நினைக்கிறார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் நம்ம. ஹalleluya. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள். சேஷ்ட புத்திரன்னா, சேஷ்டபுத்திரன் யாரு? வாரிசுலே சேஷ்டபுத்திரன்னா இன்னொரு வேர்டு கூட வரணுமே, சொல்லுங்களேன். மூத்த பிள்ளை. ஹalleluya. ஏசாயால ஒரு வசனத்துல சொல்லுவாரு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், ஆகவே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹalleluya. ஏன் மறக்காம நினைக்கிறார்? கர்த்தர் நம்மை உருவாக்குனவர். நாமே நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். நம்ம பெத்த பிள்ளைய நம்ம மறப்போமா? இன்னைக்கு மறக்கிறாங்க, மறக்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அதான் சொல்றாரு, இத்தனை வருஷங்களுக்கு முன்னே வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு, ஒரு ஸ்திரீ
தன் பெற்ற பிள்ளையை, தன் கற்பத்தின் கனியை அவள் என்ன செய்வாளோ, மறப்பாளோ? அவள் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன நல்ல தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு கொஸ்டின், மறப்பாளோ? மறக்கா. இந்த காலத்துல மறக்கிறாங்க. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மறந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த தாய் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பெற்றவங்க மறந்தா கூட நான் உன்னை உருவாக்குனேன்ப்பா. ஹல்லேலூயா. என் கரத்தின் கிரியை நீ. ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மறக்கப்படுவதில்லைன்னு அர்த்தம் என்ன? நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மறக்கலன்னு அர்த்தம் என்ன? நினைத்திருக்கிறேன். நான் ஒரு காலம் கர்த்தருடைய மைண்ட்ல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். சில சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படும் போது எல்லாரும் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவர் தூரத்துல ஒண்ணும் இல்லை, பக்கத்துல தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பாதைகள் தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரே தவிர அவர் நம்மை மறக்கவும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை. அதான் நமக்கு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறது 3 காரியங்கள் இருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 3 காரியங்கள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்காக நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தர் நினைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது எகிப்தின் அடிமைத்தனத்துல என்ன செய்தாங்க? இருந்தாங்க. இருந்துட்டு சும்மா இருந்தாங்க. அடிமைத்தனத்துல இருந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, வியாகுலப்பட்டாங்க. அந்த நேரத்துல என்ன செய்தாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கூக்குரலிட்டாங்களாம். தேவ பிள்ளைகள் நம்ம நினைக்கிறோம் இந்த சத்தம் எல்லாம் போதாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது தேவ பிள்ளைகள் எங்கதான் பார்த்து கூப்பிடுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரம் இல்ல, கூக்குரலிட்டாங்களாம். அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுகள்ல போய் எட்டிட்டுதான். நம்ம நினைக்கிறோம் இங்க போட்டு அல்லேலியோ கூட்டம், அல்லேலியோ கூட்டம் ஒன்று, பெந்தகோஸ்து கூட்டம் வந்து இங்க இருந்து சத்தம் போடுது, இது எங்கதான் போக போகுது? 4 சோறுக்குள்ள நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய செவிகள்ல போய் கேட்கும். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளையை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நினைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன அடிமைத்தனம் என்று பார்க்கலாமே. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம். கண்டு தெரியுமா? நானே வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23, 24, 25 ஆகிய வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்து அருளினார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அங்க என்னென்ன வேலைகள் வாங்கினாங்க? செங்கல் அறுக்கணும், சுமை சுமக்கணும். கடினமான வேலைகளை அந்த நாட்டு ராஜா அந்த ஜனங்கள் மேல சுமத்தின. இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் தான் இந்த அடிமைத்தனத்திற்கு என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை வருஷம்? 430 வருஷம். 1-2 வருஷம் இல்ல, நமக்கு ஒரு வருஷம், ஒரு 6 மாசம், ஒரு 4 நாள், ஒரு அடிமைத்தனம், ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா நம்மளால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. போதுங்கத்தாவேன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம்? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 430 வருஷம் அடிமைத்தனம். ஹல்லேலூயா. எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் கேட்கலையா? 430வது வருஷம் முடியும் போதுதான் கேட்பாரா? ஒரு கொஸ்டின் இல்லையா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்துக்கும் ஒரு காரியங்கள், ஒரு காலம், ஒரு நேரம் வச்சிருக்காரு. அப்பதான் ரிலீஸ் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பவும் எல்லாம் நடக்காது. ஆமென். நம்ம நினைக்கிற நேரம் சில காரியங்கள் நடக்காது.
நம்ம எதிர்பார்க்கிற நேரமும் சில காரியங்கள் நடக்காது. பரலோகம் ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ உண்மையான இஸ்ரவேலராக இருப்பீர்களானால், உண்மையாக கர்த்தருடைய சிரேஷ்ட புத்திரன்களாக புத்திரிகளாக இருப்பீங்கன்னா, உங்களுக்கான ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல எந்த தடையும் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. யார் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆமென். அதுக்கு முன்ன நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர் தான் கடினப்படுத்தினார். மோசே கிட்ட சொன்னார், நீ போ, நீ கோலை கீழே போடு, உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு, கோலை கீழே போடு, அது என்னதான் மாறும்? பாம்பா மாறும். அங்க வார பிடி, அப்ப திருப்பி அது கோலா மாறும். அவன் அதை பார்ப்பான். ரெண்டாவது, உன் கைய என்ன செய்? உன் கைய உரையில போடு, மடியில வை, திருப்பி வெளியே எடு, அப்ப அது குஷ்டரோகமா இருக்கும், வெண் குஷ்டமா இருக்கும். திருப்பி உரையில போடு, திருப்பி எடு, அப்ப அது என்ன இருக்கும்? சாதாரண கை மாதிரி இருக்கும். என்ன, நதியின் நீரை கொஞ்சம் எடுத்து கீழே நிலத்துல ஊற்று, அது என்னதான் மாறும்? ரத்தமா மாறும். இதெல்லாம் ஆனாலும் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்தாரு, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஊழியக்காரர் சொல்லி கர்த்தர் அனுப்பு, இன்னைக்கு என்ன போகுமா? யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? அன்னைக்கு பரிசுத்தவான்கள் எப்படி ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆனாலும் நம்பினாங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரை நம்பினாங்க, அவரை விட்டு மாறவே இல்லை. இத்தனை ஜனங்கள், ஹல்லேலூயா, பருகி பெருகின ஜனங்கள், இவங்களை விடுவிச்சு ஒரு ராஜா கிட்ட கொண்டு வரணும். மோசே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதப்பா, நான் திக்கு வாயனா இருக்கிறேன்னு, என்னையாப்பா தெரிஞ்சு கொண்டீங்க? இன்னொரு ஆள் கிடைக்கலையா? நீதான் வேணும். ஹல்லேலூயா. உனக்கு வாயாக யாருப்பா? அவன் சகோதரனாகிய ஆரோன் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து போங்கப்பா. 2 ஊழியக்காரங்க ஒரு பையன் போட்டுட்டு ஒரு கோலம் கொண்டு போயிருப்பாங்க. ராஜ கொட்டாரத்துல எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. அவன் என்ன செய்திருப்பான்? அவமதிச்சிருப்பான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சில அற்புதங்களை செய்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்துல இன்னும் சில நேரம் கூக்குரல் இட வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம அழுகிறது போதாது. ஆமென். சிலதை பெற்றுக்கொள்ளணும்னா, சில அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னா, ஹல்லேலூயா, இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அழுக போதாது. ஹல்லேலூயா. இந்த கூக்குரல் போதாது. ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் 2 சொட்டு கண்ணீர் வருமா வரலையா தெரியல, அதை வடிச்சிட்டு, ஐயோ நான் கண்ணீர் வடிச்சேன் ராப்பகலா, ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கலையே. இதுல வாசிச்சா உங்களுக்கு வாசிக்க முடியாது, இருட்டா இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்க? தவிச்சாங்க. ஹல்லேலூயா. 2வது முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிடியது என்ன? ஒருக்கா கேட்டுட்டு பிள்ளைகள் போகுங்க, அது வேற. மோயாம என்ன வாங்கித்தாங்க 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 வாங்கித்தாங்க, அதுதான் என்னது? முறையிடியது. இந்த முறையிடியது நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்கு காசு இல்லைன்னா கூட பெற்றோராகி நம்ம என்ன செய்வோம்? வாங்கி கொடுப்போம். இன்னைக்கு இல்லைனாலும், எப்பா கொஞ்சம் சமாதானமாயிரு, நாளைக்கு உனக்கு நான் இதை வாங்கி தாரேன், இப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஹல்லேலூயா. முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் எங்க போய் எட்டுனது? தேவ சந்நிதியில் எட்டுனது. தேவ சந்நிதி எங்க இருக்கு? ஹல்லேலூயா. பரலோகத்துல இருக்கிறது. நம்ம இங்க சத்தம் போடுறோம். காலையில் இது ஒரு தேவ சமூகம். இந்த இடத்துல நம்ம சத்தம் போடுற சத்தம் பரலோகத்துல தேவ சமூகத்துல எட்டுமா? ஹல்லேலூயா. எட்டுமா? எட்டுகிற பட்சத்துல விடுதலை உண்டு. என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் ஹல்லேலூயா, தேவன் அவர்கள் இதுக்கு கூட வேற என்ன? பெருமூச்சு. எத்தனை ராத்திரிகள், எத்தனை நேரம் பெருமூச்சு விடுறீங்க? தாங்க முடியாம வரும்போது, இருதயம் தாங்க முடியாமல் இருக்கும்போது அழுகையாக கண்கள் என்ன செய்யுது? அந்த கண் கலங்குது. அதையும் தாண்டி இனி கண்ணீரே விட இல்லை என்று சொல்லும் போது பெருமூச்சாக வெளிவருகிறது. ஹல்லேலூயா. அந்த பெருமூச்சு எங்க போய் சேருகிறது? நம்ம வீட்டுல இருந்துதான் ஒரு முக்குல இருந்து பெருமூச்சு விடுறோம். விடலையா? ஹல்லேலூயா. அது எங்க இருக்கு? பெருமூச்சு கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறது. அழுகையும் ஆண்டோடைய சந்நிதியில் இருக்கிறது. கண்ணீரும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது. நீங்க படுகிற வியாகுலங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது. தவிப்புகள் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது. கூக்குரலிட்டு ஜெபிக்கிறது ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது. அதை பார்த்த ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் சொல்லி இருந்தார் ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை நான் என்ன செய்வேன்?
விடுவிப்பேன். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நாள் வெளியே கொண்டு வருவேன். கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னதை கர்த்தர் என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில அடிமைத்தனங்கள், ஹல்லேலூயா, அது பாவமாயிருக்கலாம், சாபமாயிருக்கலாம், வியாதியாயிருக்கலாம், குடிப்பழக்கமாயிருக்கலாம், போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு நபரால அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. வீட்டுக்குள்ள 4 சுவருக்குள்ள யாருக்கும் தெரியாது. கணவன் மனைவி அடிமைப்படுத்துகிற அனுபவம், மனைவி கணவனை அடிமைப்படுத்துகிற அனுபவம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில அடிமைத்தனங்கள், ஹல்லேலூயா, அது எந்த விதத்துல வேணும்னாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. வெளியே பார்க்க சிரிச்சு கொண்டிருப்பீங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி பண்ணுது, என் பிள்ளை இப்படி பேசுது, ஆண்டவர் நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே. ஹல்லேலூயா. என் கணவர்கிட்ட எனக்கு எதையுமே ஃப்ரீயா பேச முடியல, எது பேசினாலும் எரிஞ்சு விழுகிறாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுமே சொல்ல முடியல, ஒண்ணுமே ஷேர் பண்ண முடியல. அது ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. ஏதோ அடிமைத்தனம் என்று சொன்ன உடனே இன்னொரு நபருக்கு அடிமையா இருக்கிறது மாத்திரமல்ல, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறதான சில அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதனைப்படுகிற தாய்மார்கள், பிள்ளை இப்படி சொல்லுது, ஒன்னும் சொல்ல முடியலையே. ஹல்லேலூயா. வேதனைப்படுகிற பிள்ளைகள், வேதனைப்படுகிற மனைவி, வேதனைப்படுகிற கணவன், ஐயோ ஒண்ணுமே சொல்ல முடியல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சீராட்டி பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எதிராக எழும்பும் போது, ஏதோ ஒரு வார்த்தையை பேசும்போது சகிக்க முடியல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அப்பேற்பட்ட நிலைமை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தரலன்னா கூக்குறலிடன், ஆண்டவரே நான் செய்கிறது இது சரியில்லைப்பா, என்ன மன்னியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு பாவமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சுபாவமா இருக்கலாம். யாராலையும் இதை என்ன செய்ய முடியாது. நான் இப்படிதான் சொல்லுவாங்க, நான் இப்படிதான், இந்த சுபாவத்திலிருந்து நான் என்னால வெளியே வர முடியாது, நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பேசுவேன். ஒரு தெய்வ பிள்ளைக்கு இது அழகல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராயிருந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். பெற்றோருக்கு எப்படி இருந்தார்? கீழ்ப்படிஞ்சிருந்தார். ஹல்லேலூயா. ஏன் அம்மா கூப்பிட்டோன்னா நீ போ அப்படியா சொன்னாரு? இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு சொல்லுகிற காரியங்கள் அதுதான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கணும். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. 430 வருஷம் முடிகிற அன்று ராத்திரியிலே, ஆமென். ஹல்லேலூயா. வசனங்களை எடுக்க ஆசைதான், கரண்ட் இல்லை, ஆமென், வெளிச்சமும் இல்லை, சத்தமும் போகுது. 430 வருஷம் முடிகிற அன்று ராத்திரியிலே கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனம் முடிகிற நாள் இந்த நாளா இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? எது பெருமூச்சு விட வைக்கிறது? ஹல்லேலூயா. எது இன்றைக்கு கூக்குரலிட வைக்கிறது? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. வெளியே பார்த்தா எல்லாம் சந்தோஷம்தான், சமாதானம் தான். உள்ளுக்குள்ள பார்த்தா சட்டியும் பெட்டியும் அடிதான். ஹல்லேலூயா. இந்த நிலைமைகள் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களுக்குள்ளே சமாதானங்கள் உருவாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடிமைத்தனங்கள் நீங்கட்டும். கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நேரம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிற ஒரு நேரம் உண்டு. அது என்ன அடிமைத்தனமா இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த காலை வேளையில நம்ம குடும்பங்களை விட்டு நீக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம் குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இப்ப ஜனங்கள் என்ன செய்தாங்க? விசுவாசிச்சாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுதலை கேட்டார் என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கரண்ட் இல்லைன்னா ரொம்ப விழிப்பா சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? நம்பி இருக்கிறோம். நம்பிதான் என்ன செய்யறோம்? பிரயாணம் பண்ணுகிறோம். இயேசு என்ற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நம்ம காணல, ஆனா இந்த உலகத்துல பல பேர் பார்த்தாங்க இல்லையா? சீஷர்கள் எல்லாமே பார்த்தாங்க.
தோமாவும் கூட தான் இருந்தார். இயேசுக்கு விழாவில் கையை போட்டு பார்த்தார். அநேக திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது. உலக சரித்திரத்தையே இரண்டாக்கின சரித்திர புருஷன் தான் இயேசு கிறிஸ்து. AD-BC, ஆஃப்டர் டெத் பிஃபோர் கிரைஸ்ட். ஆமென். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கேலண்டர் எப்படி உருவாச்சு? இயேசுவின் பிறப்புக்கு பிறகுதான். ஹல்லேலூயா. இல்லைன்னா மாசமும் தெரியாது, இன்னும் ஆடினோன்னா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க கிறிஸ்தவங்க. ஆடி போகும். ஹல்லேலூயா. ஒன்றும் ஆடாது. ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததுல இருந்து தான் என்ன வந்தது? மாசங்கள் வந்தது, நாள் குறிப்பு வந்தது, நேரம் வந்தது, எல்லாமே வந்தது. சூரிய சந்திரனை நாள் குறிப்புக்காக வானத்திலே அப்படியே நின்றுன்னு சொன்ன இடத்துல அது என்ன செய்யுது? ஏன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சரித்திர புருஷன். ஆமென். ஹல்லேலூயா. இதை யாரால மாற்ற முடியாது. கவர்மெண்ட் மாற்ற பார்த்தது என்னதுன்னு திருவள்ளுவர் தினம்னு கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. திமுதிகான்னு எப்படி திருவள்ளுவருக்கு முன் திருவள்ளுவருக்கு பின் அப்படின்னு கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. இந்த இயேசு பிறந்ததை எந்த ஒரு மனுஷனாலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. மாற்ற நினைக்கிறவன் தான் மாற்றப்படுவானே தவிர இவரை யாராலும் மாற்ற முடியாது. எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் பிரசங்கிக்கிற இந்த இயேசு ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு மரித்து பரலோகத்திற்கு போனார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம் இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு, நான் போனது போல இல்லப்பா, நான் வருவேன், வந்து உன்னை கூட்டி கொண்டு போவேன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவர் நம்மளை நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? ஜீவனை தந்தவர் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? நினைப்பார். ஹல்லேலூயா. எந்த அடிமை ஜனம் இருந்தாலும் அவர் நினைப்பார். அதை விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவங்க பட்ட உபத்திரவங்களை பார்த்தார் என்பதை நம்பினாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பார்வோனுக்கும் சில அடிகள் எல்லாம் பட்டான். அதெல்லாம் சொல்ல வரல, நமக்கு தெரியும். 10 பாதைகள் இல்லையா? கடைசியா என்ன செய்த சொன்னேன், எப்பா உன் ஜனத்தை கூட்டிட்டு போயிரு, இடத்த காலி பண்ணிரு, இனி இங்க இருக்காத. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஹல்லேலூயா. அசால்ட்டாக எண்ணி விடாத. அவன் வெட்ட வளருவான், கொட்ட என்ன செய்வான், உயர்ந்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. நல்லா கொட்டி பார்த்தான். மந்திரவாதிகளை அழைச்சு மோசே என்னென்ன செய்தாரோ அது மாதிரி மந்திரவாதிகள் என்ன செய்தாங்க. மோசே கையில இருந்த கோலை போட்டோன்னா பாம்பாச்சு. மோசே அந்த கோலுக்கு நுனிய அந்த பாம்புக்கு வாழை பிடிச்சோன்னா கோலாச்சு. மந்திரவாதி அதுதான் செய்தான். ஆனா ஒரு பயங்கரமான சம்பவம் அங்க நடந்தது. என்ன சம்பவம்? மந்திரவாதி போட்ட கோல் பாம்பானது உண்மைதான். மோசே போட்ட கோல்ல இருந்து வெளிப்பட்ட பாம்பு மந்திரவாதிக்கு பாம்பு அத்தனை என்ன செய்துட்டு விழுங்கிட்டுது. ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். ஹல்லேலூயா. ஒரு காலம் நினைக்காதுங்க, இது ஒரு மதம் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு உலக ரட்சகர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் வந்தவர் அல்ல இயேசு. உலகத்தை மீட்கும்படியாக வந்த உலக ரட்சகர் இயேசு. ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படியாகத்தான் ரத்தத்தை சிந்தினார். இல்லை ஒரு குரூப்புக்கு மட்டும். இந்த பைபிளை கையில் வச்சிருக்கவங்களுக்கு மாத்திரமா இல்லை, யாருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கும்னா இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அதுல இருந்து எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் இயேசு நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. விசுவாசித்தாங்க. விசுவாசித்து தலை குனிந்து தொழுது கொண்டாங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்த உடனே, கர்த்தர் சில காரியங்களை சொன்ன உடனே, செய்த உடனே தேவ சமூகத்துல என்ன செய்தாங்களா? தலை குனிந்து வணங்குனாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றும் போது, கர்த்தர் ஜெபங்களை கேட்கும் போது, கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு பேசும்போது தேவ சமூகத்தில் ஒரு தாழ்மை வேணும் தேவ பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் நினைத்தருனார்னா கர்த்தர் மாற்றினார்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். விசுவாசிக்கிறீங்களா? அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆமென், இரண்டாவதாக கர்த்தர் எதற்காக நம்மளை நினைத்தருளார் என்று பார்த்தீங்கன்னா, அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனம், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது ஆபிரகாமை நினைத்து லோத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? காப்பாற்றினார்.
சோதோம் குமாரா பட்டணத்தின் பாவம் எங்க போய் எட்டுனது? பரலோகத்தை போய் எட்டுனது. விழிப்பா இருக்கிறீங்களா? சோதோம் குமாரா பட்டணத்தின் பாவம் எங்க போய் எட்டுச்சு? பரலோகத்தை போய் எட்டுச்சு. ஹல்லேலூயா. எட்டுன உடனே கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு தேசத்தின் பாவம் பரலோகத்துல போய் எட்டுகிற பட்சத்துல கர்த்தர் அதை என்ன செய்வார்? அந்த தேசத்தை அழிப்பார். அழிக்க சித்தம் கொண்டார். முதல்ல அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்துல போய் எட்டுனது. அதுக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. பாவங்கள் பெருகின போது தேவ சமூகத்துல போய் எட்டுன போது கர்த்தர் ரெண்டுக்கு டிஃபரெண்ட் நல்லா மனசிலாக்கிக்கோங்க. ஹல்லேலூயா. அழிக்க சித்தம் கொண்டார். ஆனா ஒரு மனுஷன் தரப்புல நின்னது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மோன் அழிஞ்சு போவானே. ஹல்லேலூயா. குடும்பத்துல எத்தனை பேருக்காக நமக்கு இந்த பாரம் இருக்கிறது? நண்பர்களுக்காக இந்த பாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அழிஞ்சு போவாங்களே ஆண்டவரே, எப்படி ஆகிலும் என்ன செய்யணும்? சந்திக்க வேண்டும். தேசம் பாவத்துல இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு நீதிமான் இருக்கிறான். ஹல்லேலூயா. 50 நீதிமான்ல இருந்து கேட்கிறார். பேரம் பேச்சு நடக்குது. ஆண்டவரே 50 சொன்னோன்னு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவாருன்னு சொல்லி 50, 40, 30, 25, 20, 10 கடைசியில ஆபிரகாம் எவ்வளவு ஞானின்னு பாருங்களேன். என்ன படிக்கலைன்னாலும் பரிசுத்தவான்களுடைய ஞானம் நமக்கு வேணும். ஒரு நீதிமான் இருந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல எத்தனை பேருக்காக, சபையில வர்ற எத்தனை மக்களுக்காக தரப்புல நிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை நினைத்து லோத்தை கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். ஒரு மனுஷன் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு நபருக்காக ஜெபிச்சீங்கன்னா உங்களை நினைச்சு கர்த்தர் காப்பாற்றுவார். இல்லைன்னா அங்க அழிவு நடக்கும். நாளைக்கு கர்த்தர் நம்மகிட்ட கேட்பார். என்ன சைலண்டா நீங்க? அங்க என்ன நடக்கும்? அழிவு நடக்கும். ஆனா கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். கரெக்ட், அந்த வேர்டு கணக்கு கேட்பார். என்ன செய்துட்டு இருந்தீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளால ஒரு மனுஷன் அழிய கூடாது. நம்மளால ஒரு பாவி அப்படியே போகக்கூடாது. நம்மளால ஒரு பாவி மனம் திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நினைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பேழையில இருந்த எல்லாவற்றையும், சகல நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார். நான் ஷார்ட்டா சொல்லி விடுறேன். கர்த்தர் மனுஷனா மட்டும் இல்லை நினைக்கியது. என்ன எல்லாம் நினைச்சாரு? எல்லா காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களை கூட கர்த்தர் என்ன செய்தார்? நினைத்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தருளின போது ஜலம் அமர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. விளக்க ஆசைதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேழைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, காட்டு மிருகமும் இருக்கு, நாட்டு மிருகமும் இருக்கு. ஹல்லேலூயா. புரியுதா? புரியுறவங்களுக்காக. ஹல்லேலூயா. பேழைக்குள்ள என்னென்ன இருந்தது? காட்டு மிருகமும் இருக்கும், நாட்டு மிருகமும் இருக்கும். சபையாகிய பேழைக்குள், கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என்னென்ன இருக்கும்? கொம்புள்ளது இருக்கும், கரும்புறது இருக்கும், ஊறுறது இருக்கும், பறக்கிறது இருக்கும், நடக்கிறது இருக்கு. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் நினைத்திருந்தார். இதுக்குள்ள, இந்த பேழைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்படியானால் உங்களுக்கு விரோதமாக எழும்பப்படும் எல்லா கொந்தளிப்பையும் கர்த்தர் அமர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தருளினார். பூமியின் மேல் ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணினார். அப்போது ஜலம் அமர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சில கொந்தளிப்புகள் குடும்பத்துல, வாழ்க்கையில, வேலை செய்யற இடங்கள்ல சில கொந்தளிப்பு. இப்ப பேரை எப்படி போகுது? அசைஞ்சு தண்ணிக்கு மேல போனா தெரியும். எத்தனை பேர் படகுல எல்லாம் போயிருக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்ல? முதல்ல ஏறணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ போட்ல ஏறிட்டேன். கொஞ்சம் போனோன்னா தெரியும் அடி வேற கலக்குது. ஹல்லேலூயா. அது அந்த ஒரு பெரிய அலை வந்துச்சுன்னா அது மேல தூக்கிட்டு கீழே வரும்போ பப்ராணம் தான் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சில கொந்தளிப்புகள். இன்னைக்கு பேழை இன்னைக்கு 40 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாள்?
40 நாள் அசைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனா எந்த சேதம் இல்லை. கர்த்தர் நினைத்தருளுகிற ஒரு நாள் உண்டு. அப்போ ஜலம் எல்லாம் வடியும். ஹல்லேலூயா. உயரமான ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். பேழை எங்க போய் தங்கிச்சு? அர்ராத் என்கிறதான மலையிலே போய் தங்கினது. ஹல்லேலூயா. எந்த நாட்டு மிருகம் இருந்தாலும் காட்டு மிருகம் இருந்தாலும் ஒன்னையும் கர்த்தர் அழிக்கல. ஹல்லேலூயா. வேலைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்ல வர்றேன். எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும், எத்தனை காற்று பெருமழை வந்தாலும், வானத்தில் மதகுகளை கர்த்தர் திறந்தார். பூமியின் ஊற்றுக்கண்ணை என்ன செய்தது? திறக்கப்பட்டது. பூமிக்கு உள்ளண்டன் ஊற்று தண்ணி, மேலண்டன் தண்ணி. அந்த மனுஷன் என்ன படுவான்? ஆனா பேழை உள்ளம் புறமும் கீழ் பூசப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அழிவில்லை. கர்த்தர் நினைக்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. பேழை எவ்வளவுதான் அசைஞ்சாலும் உங்களை கொண்டு நிறுத்துகிற ஒரு கண்மலை உண்டு. ஹல்லேலூயா. அன்னைக்கு பேழை அர்ராத்து பர்வதத்துல நின்னுதுன்னா, தேவ பிள்ளைகளை இன்னைக்கு வாழ்க்கை என்ன படகுல அசைந்து அசைந்து போய்கொண்டு இருந்தா கூட உங்களை கரை சேர்க்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அழிவிலிருந்து காப்பாற்றுகிற தெய்வம். யோனா இதை பாத்தீங்கன்னா நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். யோனா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இன்னும் 40 நாட்களுக்குள்ள நினிவே பட்டணம் அழிக்கப்படும். போய் பிரசங்கம் பண்ணுப்பா. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணிவிட்டு யோனா காத்து இருக்கிறார். எப்ப அழிவு? சில ஊழியக்காரங்களுக்கு வேலை இதுதான். ஹல்லேலூயா. நல்லது சொன்னா காத்துருங்கப்பா. ஒரு ஆசீர்வாதமா ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா காத்துருங்க. எப்போ அந்த குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு ஆசீர்வாதமா சாபமோ சொல்லியாச்சுன்னா அது நடக்கணும். அதே மாதிரிதான் அன்னைக்கு யோனா இருந்தார். யோனா குடிசை போட்டு காத்துட்டு இருந்தாரு. எப்போ அழியும்? இன்னைக்கு சில பேர் குடிசை போட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ இந்த ஊழியம் அழியும்? தொடங்கியே ஒரு 6 மாசம் தான் ஆகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நினைத்திருந்தால், ஆமென், ஒரு தேசத்தை அல்ல, ஒரு குடும்பத்தை அல்ல, யாரை கர்த்தர் நினைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழிவிலிருந்து காப்பாற்றுவார். நினிவேயின் ராஜா இதை கேட்டவுடனே என்ன செய்தார் தெரியுமா? அழிய போகிறது உண்மைதான். ஹல்லேலூயா. ராஜா என்ன செய்தா தெரியுமா? சின்ன குழந்தையில இருந்து, பால் குடிக்க பிள்ளைகள் இருந்து, பெரியவங்க வரைக்கும் எல்லா மிருக ஜந்துக்கள் எல்லாம் புசியாமலும் குடியாமல் என்ன செய்தாங்க? உபவாசித்து ஜெபித்தாங்க. உபவாச ஜெபத்துக்கு விலை உண்டா இல்லையா? ஹல்லேலூயா. உண்டா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் உபவாசித்து ஜெபிச்சுட்டு ஒருவேளை கர்த்தர் இரக்கம் செய்வார். ஒருவேளை அந்த சுவாமி கேட்டருள்வார். அவன் கிறிஸ்தவன் இல்ல. ஹல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்ல. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்ல. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு கால ஒரு உண்மையான கிறிஸ்தவங்க இல்லாம இருக்கலாம், அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த காலைகளில் இந்த வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா, நம்பினீங்கன்னா, கர்த்தர் சில அழிவில் இருந்தவங்களை பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்றாரு, யோனா எரிச்சலா இருக்காரு. கர்த்தர் கேட்கிறாரு யோனா கிட்ட, என்னப்பா நீ இப்படி எரிச்சலா இருக்க? எவ்வளவு நம்ம மேல மனஸ்தாபப்படுகிற தேவன், இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டோடைய சமூகத்தில் எட்டுனது. ஆண்டவர் சொல்றார், 120,000 ஜனம் இருக்காங்க. ஒரு பெரிய மாநகரம் நினைவு. அது மாத்திரம் இல்ல, நிறைய மிருக ஜீவன்கள் இருக்குது. நான் சொன்னது உண்மைதான், அழிப்பேன் என்று சொன்னது உண்மைதான். ஆனா அந்த ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துல வந்து எட்டுனது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்டாரா? கேட்கலையா? ஹல்லேலூயா. அழிவில் இருந்து விடுதலை வந்துதா? வரலையா? வந்தது. ஆனா யோனா தான் எரிச்சலா போனார். யோனாக்கே சாப்டர் முடிவில்லாமலே போச்சு. அவர் சொல்றாரு, நான் மறிக்கிறது வரைக்கும் இந்த விஷயத்துல எரிச்சலா இருப்பேன். சாகுறது வரைக்கும் நீங்க அழிக்கல இல்ல, நீங்க அழிக்கல இல்ல, அதனால நான் சாவியது வரைக்கும் என்னதான் இருப்பேன். நீ எரிச்சலா இருந்துட்டு போ, என் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. அழிவிலிருந்து காப்பாற்றுகிற தேவன், அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக தேவ பிள்ளைகளை கர்த்தர் நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. சத்ரு ஒருவேளை அழிக்கல, அந்த குடும்பம் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் சில அழிவுக்கு நேராக போயிருக்கிற குடும்பத்துல ஒருவேளை நீங்க நினைக்கிற இவ்வளவுதான் இல்ல, கர்த்தர் விடுவிக்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிற ஒரு நாள் உண்டு. கர்த்தர் நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துவிடணும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட அன்பு செலுத்துங்க, அவரை நம்புங்க. கடினமான சூழ்நிலை இது முடியாதா? முடிய ஆண்டவரே என்ன நினைத்தரலங்கப்பா. நினிவேயின் ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? தீர்க்கதரிசி சொல்லியாச்சு, இனி அவ்வளவுதான், அழிஞ்சு போச்சுன்னு. இல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க பண்ணுகிற உபவாசங்கள், ஜபங்கள் தேவ சமூகத்துல போய் எட்டும். அழிவிலிருந்து காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எந்த அழிவா இருந்தாலும் சரி,
ஹல்லேலூயா. எதை சத்ரு அழிக்க நினைக்கிறானோ, குடும்பத்தை சின்ன பின்னமாக்க நினைக்கிறானோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிர்மூலம் பண்ண நினைக்கிறானோ, ஹல்லேலூயா, கர்த்தர் நினைத்தருளுகிற ஒரு நாள் உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே. ஹல்லேலூயா, கர்த்தர் தருகிற வார்த்தை தான், கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைத்தார் இல்ல, நினைப்பார் இல்ல, நினைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்காக நினைத்திருக்கிறார்? அழிவிலிருந்து பிடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை குடும்ப உறவுகள் நினைச்சிருந்தா அழிச்சு போடலாம். ஹல்லேலூயா. பேயை அழிக்க முடியாத ஒரு தேவ பிள்ளைய. ஹல்லேலூயா. பொல்லாத மனுஷனை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க உண்மையா ஜெபிப்பீங்கன்னா தேவ சமூகத்துல சில கிரயம் செலுத்தணும். ஹல்லேலூயா. சில பொருத்தனைகளை பண்ணணும், சில உபவாசங்களை போடணும். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலிருந்து சிலதை பெற்றுக்கொள்ளணும்னா ஹல்லேலூயா சில கிரயங்கள் செலுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவரே நான் தேவ சமூகத்துல வருகிறேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த அழிவு என் குடும்பத்துல சம்பவிக்க கூடாது, இந்த மரணம் என் குடும்பத்துல சம்பவிக்க கூடாது, எனக்கு ஜீவன் வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் தரப்புல அனுப்பிங்க, உபவாசித்து அனுப்பிங்க. ஒரு நினைவேற கர்த்தர் காப்பாற்றினாருன்னா, ஹல்லேலூயா, 1,20,000 ஜனங்களை காப்பாற்றினாருன்னா உங்க குடும்பத்துல ஒரு நபரை கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? 1,20,000 பேரை ஒரு நாள் ஜெபத்துல, ஒரு உபவாசம் ஜெபத்துல கர்த்தர் காப்பாற்றினாருன்னா தேவ பிள்ளைகளை நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களால உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவாரா இல்லையா? மூன்றாவதாக ஆசீர்வதிக்கும்படியாக நினைக்கிற தேவன். சொல்லி மட்டும் விடுகிறேன். ஹல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்துல ஜெபிச்சாங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஏலி நினைச்சது ஒரு நினைப்பு, மனுஷன் நினைக்கிறது ஒரு நினைப்பு, கர்த்தர் நினைக்கிறது ஒரு நினைப்பு. ஹல்லேலூயா. ஏலி என்ன நினைச்சாரு? பாஸ்டர் என்ன நினைச்சாரு? குடிச்சு வெறிச்சு குடிகாரியா வந்திருக்காரு. ஆனா கர்த்தர் என்ன நினைச்சாரு? இருதயத்தின் ஆழத்தை பார்த்தாரு. மனக்லேஷம் உள்ள ஸ்திரீ, இருதயம் உடைஞ்சு, அதான் நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். சில விஷயங்களுக்காக குடும்பத்துல செய்ய முடியாத, மனுஷனால் செய்ய முடியாத, இதுவரை பார்க்க முடியாத சில காரியங்கள், சிலது குடும்பத்துல வாழவே முடியலப்பா அப்படி என்கிற காரியத்திற்காக தேவ சமூகத்துல கொஞ்சம் இருதயத்தை உடைச்சு ஜெபிக்கணும். இருதயம் உடைக்கணும்னு சொன்னா நெஞ்சில் அடிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நினைத்தருளினார் அன்னால. அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமா இருக்கல. கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே. ஃபர்ஸ்ட் புருஷன்கிட்ட சண்டை போட்டா, புருஷன்கிட்ட சண்டை போட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாத நன்மைகளோ, லட்சக்கணக்கில் தான் பணம் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமா இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு கல்யாணம் நடத்த முடியாம இருக்கிற அநேகர் எனக்கு தெரியும். ஒரு காசும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களே எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த பணத்தை வச்சு எதையுமே செய்ய முடியாது. சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு கரையம் செலுத்தி இருக்கிறீங்க. இதற்காக வர வேண்டியது, கிடைக்க வேண்டிய நன்மை வரல, கிடைக்கல, எவ்வளவு கரையம் செலுத்தி இருக்கோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் நம்மை நினைக்கிற காலை வேளையாக இருக்கட்டும். 3 காரியங்களை சொன்னேன். 1, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். இன்னொன்று, அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். 3ஆவதாக ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து தரும்படியாக கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். எல்லாரும் வழங்கல் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழியட்டும். ஆமென். ஹல்லேலூயா. 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 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சிறுமை எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்க. என் தேவனே தாமதியாதையில். சில காரியங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா? தேவ சமூகத்துல வாய்களை திறந்து, அப்பா இந்த காரியம் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா? அப்பா என்னை நினைத்தார்கள் இந்த காரியம் வாக்கு தந்திருக்கிறீங்கப்பா. அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. என் தேவனே தாமதியாதுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்திலே போய் எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். ஆமென். அவர் உங்களை அழிவிலிருந்து பாதுகாப்பார். ஆமென். நீங்கள் அழிந்து போக வேண்டியவர்கள் அல்ல, ஜீவனோடு இருக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதம் தடையா இருக்கிறதோ, எந்த நன்மை கிடைக்கவில்லையோ அந்த நன்மையை கர்த்தர் தரும்படியாக நினைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.